சுவையான வாழ்க்கைக்கு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம ரொம்பவே ஒரு ஸ்வீட்டான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுதான் பிரெட் அல்வா. வாங்க பிரெட் அல்வா எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம். பிரெட் அல்வா செய்கிறதுக்கு முதல்ல நான் இன்னைக்கு 8 துண்டு பிரெட் எடுத்திருக்கேன். இந்த பிரெட்டை 2 துண்டாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பிரெட்டை எல்லாம் கட் பண்ணியாச்சு. இப்போ இந்த பிரெட்டை நல்லா எண்ணெயில் போட்டு பொன்னிறமாக பொரிச்சு எடுத்துக்கலாம். பொரிக்கிறதுக்கு நான் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் இந்த பிரெட் துண்டுகளை போட்டு பொன்னிறமாக பொரிச்சு எடுத்துக்கலாம். அடுத்ததாக அல்வா செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தை எடுத்திருக்கேன். அதில் நான் இன்னைக்கு 1/4 லிட்டர் பால் ஊற்றிருக்கேன். அதாவது 250 ml பால் ஊற்றிருக்கலாம். 8 துண்டு பிரெட்டுக்கு 250 ml பால் ஊற்றணும். ஏன்னா இதில் வேறு எந்த தண்ணியும் சேர்க்க போகிறதில்ல. இந்த பிரெட் எல்லாம் பாலில் தான் வேக போகுது. அதனால் பால் நல்லா கொதித்து வந்ததும் 150 கிராம் சர்க்கரையை இதில் சேர்த்துக்கலாம். வேணும்னா சர்க்கரை கொஞ்சம் நிறைய கூட சேர்த்துக்கலாம். ஆனால் 150 கிராம்ன்றதே போதுமான அளவு. சர்க்கரை நல்லா கரைஞ்சதும் நம்ம பொரிச்சு எடுத்து வச்சிருந்த பிரெட் துண்டுகளை இதில் போட்டுக்கலாம். இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து அப்படியே விட்டோன்னா இந்த பிரெட் துண்டு எல்லாம் பாலில் நல்லா ஊறி பாலெல்லாம் உறிஞ்சு இதை மாதிரி வந்திருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த பிரெட் துண்டுங்களை சின்ன சின்ன பீசஸாக அப்படி கட் பண்ணி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், பிரெட் எல்லாமே நல்லா பாலில் சேர்ந்து குழஞ்சி ஒரு அல்வா கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு. இந்த சமயத்தில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய்யையும் சேர்த்துக்கலாம். நெய் இந்த அல்வாவுக்கு இன்னும் ஒரு அடிஷ்னல் ஃப்ளேவரை கொடுக்கும். நெய் எல்லாம் நல்லா கலந்ததும் இது கூட வாசனைக்காக ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ரோஸ் எசன்ஸ் சேர்த்துக்கலாம். பொதுவாக ஏலக்காய் சேர்த்துப்பாங்க, ஆனால் பிரெட் அல்வான்னு வரும்போது ரோஸ் எசன்ஸ் சேர்த்தா ரொம்ப வாசனையாக இருக்கும். இது கூடவே நான் ஒரு 1/4 கப் வெள்ளரி விதையும் சேர்த்துருக்கேன். வேணும்னா நீங்கள் முந்திரி பருப்பு கூட சேர்த்துக்கலாம். ஆனால் பிரெட் அல்வாக்கு வெள்ளரி விதை ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் கலரி விட்டதும் நம்ம ஊற்றின நெய் எல்லாம் அல்வாலேருந்து பிரிஞ்சு வந்திருக்கும். அதே சமயம் அல்வாவும் ஓரங்களில் ஒட்டாமல் வந்திருக்கும். இதுதான் கரெக்டான பதம். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட சுவையான பிரெட் அல்வா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே மறக்காமல் எங்களோட சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.